கிறிஸ்து அரசர் தேவாலயம் நாகர்கோவில் விவரங்கள். அமைவிடம்: இந்த தேவாலயம் பொதுவாக நாகர்கோவிலில் உள்ள கிறிஸ்துநகர் சாலை கிறிஸ்துநகர் ரோட் பகுதியில் அமைந்துள்ளது. சமூக முக்கியத்துவம்: இது நாகர்கோவில் ரோமன் கத்தோலிக்க மறைமாவட்டத்தின் டயோசிஸ் ஆஃப் கோட்டார் ஒரு முக்கிய பங்காக பாரிஷ் இருந்து அப்பகுதி கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களின் ஆன்மீக மற்றும் சமுதாய மையமாக செயல்படுகிறது. சூழல்: அதன் அமைதியான சூழலுக்காகவும் பிரார்த்தனை செய்வதற்கான இடமாகவும் இது அறியப்படுகிறது. வரலாற்று பின்னணி: கன்னியாகுமரி மாவட்டம். கிறிஸ்து அரசர் தேவாலயம் அமைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டின் மிக ஆழமான கிறிஸ்தவ வரலாற்றை கொண்ட பகுதிகளில் ஒன்றாகும். புனித தோமையார் செயின்ட் தோமஸ் கிறிஸ்தவம் கிபி 1ஆம் நூற்றாண்டிலேயே இயேசுவின் சீடரான புனித தோமையார் மூலமாக இப்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. புனித பிரான்சிஸ் சவேரியார் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் 16ஆம் நூற்றாண்டில் புனித பிரான்சிஸ் சவேரியார் இப்பகுதிக்கு வருகை தந்து குறிப்பாக கடற்கரையோர பகுதிகளில் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதில் முக்கிய பங்காற்றினார். நாகர்கோவிலுக்கு அருகிலுள்ள கோட்டார் உள்ள புனித சவேரியார் ஆலயம் அவரது பணிகளுக்கு சான்றாக உள்ளது. நாகர்கோவில் கிறிஸ்து அரசர் தேவாலயத்தின் கிரைஸ்ட் த கிங் சர்ச் நேகர்கோயில் ஆண்டு பெருவிழா ஃபீஸ்ட் பொதுவாக நவம்பர் மாதம் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்தவ வழிபாட்டு ஆண்டின் ஒரு பகுதியாக இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் பெருவிழா சாலம்னிட்டி ஆஃப் கிரைஸ்ட் த கிங் என்ற நாளின் அடிப்படையில் இந்த விழா நடத்தப்படுகிறது. விழா காலம் ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் மிடில் ஆஃப் நவம்பர். இந்த 10 நாட்கள் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமரிசையாக நடைபெறும். பிரதான நாள் விழாவின் இறுதி நாள் கிறிஸ்து அரசர் பெருவிழா கிரைஸ்ட் த கிங் ஃபீஸ்ட் நாளாக இருக்கும். நிகழ்வுகள்: 10 நாட்களும் ஜெபமாலை, திருப்பலி, சிறப்பு ஆராதனைகள், மறையுரைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான கிறிஸ்து அரசர் தேர்பவனி கிரைஸ்ட் த கிங் கார் ப்ரொசஷன் 9ஆம் அல்லது 10ஆம் நாளன்று நடைபெறும். திருவிழாவின் சரியான தேதி ஒவ்வொரு ஆண்டும் சில நாட்கள் மாறுபடலாம். பொதுவாக நவம்பர் 10 முதல் 15 வரை தேதிகளில் கொடியேற்றம் இருக்கும். எனவே நீங்கள் குறிப்பிட்ட ஆண்டுக்கான தேதியை தெரிந்து கொள்ள அந்த வருடத்தின் நவம்பர் மாதத்தில் தேவாலய நிர்வாகத்தை தொடர்பு கொள்வது அல்லது உள்ளூர் செய்தித்தாள்களை பார்ப்பது சிறந்தது.